அடுத்த 3 மாதங்களில் நான் இறந்து விடுவேன். என்ன இப்படி சொல்கிற, ஜாதகம் பற்றிலாம் நினைக்காதீங்க. ஒரு நோயாளியாக வீட்டில் உட்கார்ந்த பிறகு உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து தொடர்ந்து நான் முழுக்க கவனிச்சுட்டே வரேன். 2023 ஸ்ட்ரோக் வந்தது. 2024 முழுக்க போராட்டம் தான். இது 6 மாதம் ஒன்றும் பண்ண முடியல. அலோபதி வழியே போகிறதா, இயற்கை வைத்தியம் போகிறதா தெரியாமல் அது ரொம்ப தடுமாறிட்டு இருந்தேன். 2024 ஒரு கடைசி 6 மாதம் ஓரளவு தெளிவான முடிவுக்கு வந்தேன். அப்போ தான் வெளியே வர ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வாக்கிலாம் போகாமல் வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து வாக்கி போக ஆரம்பித்தேன். 2025 முழுக்க வந்து வாக்கி போனேன். இதுதான் வாழ்க்கை முடிவாகி போச்சு. வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளே ஓட்டணும் அப்படி சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 5 ரவுண்டு போனதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு தான் போக முடிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் தூரம் குறைஞ்சிது. வந்து 2026 வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, வீட்டை விட்டு வெளியே போக முடியல, வாக்கிங் போக முடியல. வாக்கிங் போகாமல் வீட்டுக்குள்ளே உட்கார மாதிரி ஆகி போச்சு. சரி பரவாயில்ல. 2026 பெரும்பாலும் வந்து வீட்டு தோட்டத்தில் அப்படியே வாக்கிங் மாதிரி அப்படி போயிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த 6 மாதத்தில் தலைகீழ் மாற்றம், நிறைய மாற்றம் வந்துட்டுருக்கு. இந்த ஆரத்துலேருந்து எனக்கு உள்ள குழப்பம் என்னென்னா, அலோபதி முழுக்க எனக்கு ஒரு தீர்வு கொடுக்கல, இயற்கை வைத்தியமும் வந்து ஒரு தீர்வு கொடுக்கல. ரெண்டுக்கு நடுவில் மாட்டில் முடிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு முழுக்க வந்து அலோபதி, அவங்க அலோபதிக்காக ஆர்வமாக இருக்கிறாங்க. சரி கொஞ்சம் இயற்கை வைத்தியம் ட்ரை பண்ணலான்னு நினச்சி பார்த்தேன். 2லுமே தோற்றுட்டேன். ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு இல்லை, எப்போதுமே இதுக்கு மேலே நமக்கு விடியெல்லாம் கிடையாது. இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படியே வாழ்க்கை ஓட்டி போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். இந்த 6 மாதமாக வந்து அதான் நடந்துகிட்ருக்கு. வாக்கிங் வெளியே நடைபெற்றுலாம் முடிஞ்சுது. வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே முடங்கி உக்காந்துட்டேன். வேறு மாற்று வழி தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கிட்டே வருது. அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கிறது ரொம்ப நுணுக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. பார்த்துட்டே தான் இருக்கிறேன். எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, மனைவிக்கு வந்து 25 தான் வந்து சரி அடுத்த கட்ட மனைவிக்கு ஒரு கண்புரை இருந்தது. அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் போடலான்னு சொல்லி 2025 முடிவு பண்ணோம். திடீர்னு காலேஜ் போயிட்டான். அதுக்கு முன்னாடியே திடீர்னு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். திடீர்னு காலேஜ் போயிட்டான். சரி அந்த பக்கம் போகலான்னு முயற்சி பண்ணோம். அதுக்கான வழிகளை பார்த்துட்டே இருந்தோம். இப்போ பிள்ளை என்ன சொன்னாங்க, கோட்டை விடுமுறை வரட்டும், நாங்கள் வந்துடுறோம், வந்து நாங்களும் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் 2026 கோடைக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இப்போது கோடைங்கிறது ஒரு மே மாதத்துலேயே மே முதல் வாரத்துலேயே எடுத்துருக்கலாம். அதை ரொம்ப லேட் பண்ணி இப்போ மே 20 கிட்ட கொண்டு வந்தாச்சு. இது என்ன மாதிரி சிக்கல் வரப்போது தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே 1ஆந்தேதி ஸ்கூல் ஆரம்பிக்குது இப்போ பிள்ளைங்களுக்கு. ஸோ 1ஆந்தேதி அவங்க போயாகணும். 10 நாளாக இருக்க முடியும் போது தெரியுது. அவங்களுக்கு சிரமம். என்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. ரொம்ப கீழ் நோக்கி பயணம் வேகமாக போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு என்ன பெரிய வருத்தம் என்னென்னா, இந்த நேரத்தில் என்னோடய உடல்நிலை ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா மனைவியை நம்ப மாட்டான். நான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போது தெரிஞ்சு வேணும்னு பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது இயற்கை அப்படி தான் ஓட்டு நினைக்க தோணும். இந்த பக்கம் எனக்கு உடல்நிலை மோசமாக போயிட்டுருக்கு.
அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான டைம் நெருங்கிட்டு இருக்கு. பெரிய கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. இன்னைக்கு கூட அதான் சொன்னேன், நான் அப்படியே படுத்து உட்காந்து இருக்கிறேன். இன்னும் 10-15 நாள் எப்படி சமாளித்து உயிரை கையில் பிடிச்சி உட்காந்துடுறேன். நீ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடு, நல்ல மாதிரி முடிச்சிடு, என்னால் கெட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, தொடர்ந்து ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்படிலாம் இருந்தால் இன்றைக்கி எப்படி வந்திருக்கேன், எப்படி குறையுதுங்கிறத பார்க்குறேன். அதனால் எனக்கு பெரிய வலியாக தெரியுது, படுத்த படுக்கையில் ஒரு வாழ்க்கை அமைகிறது வந்து கொடுவேன். அது எனக்கு உடன்பாட்டே கிடையாது. நல்லா நடக்கிறப்பவே தவறிட்டேன் அப்படின்னா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் கழிவு வரை போயிட்டு வரத்துக்குள்ளேயே பயம் வருது. எந்த நேரமும் வழுக்கி விடலாம், எந்த நேரம் கீழே விடலாம். ஒரு தடவை கீழே விழுந்தாச்சு அப்படின்னா படுக்க தான். எனக்கு படுக்க வாழ்க்கை அப்படின்னா மனைவியால் சமாளிக்க முடியாது. அவங்களும் ஒரு நோயாளி தான். அவளுக்கு மேலே கஷ்டப்படுத்தக்கூடாது. இயற்கையை ரொம்ப வேண்டிகிட்ருக்கேன். முடிஞ்சிட்டா பரவாயில்ல, சந்தோஷமாக போயிடலான்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் உடம்பு மோசமாக போயிட்டுருக்கு. எங்கே படுத்துருவோங்க பயம் தான் எனக்கு இருக்குது. அதுதான் நான் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் வந்து படுத்துறது. படுத்துட்டேன்னா அது ஒரு மோசமான வாழ்க்கையாக மாறிடும். இன்னும் 10-15 நாளைக்கு வந்து சமாளித்து ஓட்டி ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரணும். கிட்ட ஒரு 3 மாதம் மேலே ஓட்டுறது வாய்ப்பே கிடையாது. உடல் மாற்றம் அந்த மாதிரி வேகமாக வந்துட்டுருக்கு. ஒருத்தர் படுக்கையில் விழுந்தாச்சு போச்சுன்னா கொடுமை தான். பார்ப்போம், என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. என்னோடய நிலைமை என்ன சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, இல்லை ஆறுதல் சொல்லுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க. உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து தலைகீழ் மாற்றம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சீக்கிரம் முடிஞ்சால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி.